நம்மளை விட அறிவாளிங்க நிறைய இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி தான் நம்ம எந்த உடைய செயலையும் செய்யணும். நாம் அடிமுட்டால் அப்படி நினச்சிக்கிட்டு தான் நம்ம செய்யக்கூடிய செயலை சிறப்பாக செய்யணும். தவறு வந்துருச்சுன்னா நம்மளால் தான் நடந்தது, நம்ம தான் தவறு பண்ணணும். அப்படிங்களா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டேங்க, தவறுன்னா எப்படி சரியாக சொல்லணும் செய்யுங்க, சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன் என்று சொல்லி கேட்டு திருத்தி கொள்ளணும். என்னை விட நீ பாடிட்டியா, என்னை விட நீ பெரிய ஆளா, நான் யார் தெரியுமா, சிதம்பரத்திலேயே போய் தீட்சிதர்கள் எனக்கு திருநீர் பூசிட்டாங்க நான் நல்லா பாடினேன்னு சொல்லி, என்னை விட நீ நல்லா பாடிட்டியா அப்படின்னு நினச்சோன்னா போச்சு. நம்முடைய செயல் எங்கே தெரியும் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய செயல் எங்கே முற்று பெறலையோ வெற்றி பெறலையோ அங்கே நம்ம செஞ்சது தப்புன்னு நம்ம ஒத்துக்கணும். அதான் நம்மகிட்ட இல்லையே, வழக்கம் இல்லை. நான் செஞ்சது தான் சரி, எனக்கு தெரிஞ்சது தான், நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு அந்த அந்த அடிமனத்தில் அது இருக்குங்க. அது எல்லாருக்கும் இருக்கிற இயல்பு தான். அதுக்கு பேர் தான் முன்னையே சொன்னேன் நான். அதுதான் அந்த அறியாமை. அந்த அறியாமை இருள் நீங்கணும்னு தான் நம்ம வந்திருக்கிறோம். இங்கே வந்தும் அந்த அறியாமை இருள் நீங்கலைன்னா அப்புறம் நம்ம அங்கே இருக்கிறத அங்கே கூட இருந்துடலாம், உலகாயுதர்கள் கூட இருந்துடலாம். ஆனால் இங்கே வந்துட்டு அந்த நிலையில் கொண்டு வந்தோம்னா இந்த இடத்துக்கு உள்ள மகத்துவம் போயிடும். உலகாயுதர்கள் இருக்கும்போது நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, தெரியாது. ஆனால் கற்றறிந்த சபை முன்பு பேசும் பொழுது கவனமாக பேசணும். ஒரு வார்த்தை தப்பாக போச்சுன்னா யாராவது கூப்பிடுவோம், ஏங்க இந்த இடத்துல இந்த செய்தி சொன்னீங்க, அந்த செய்தி தவறு அப்படிங்களா, அப்போ அந்த செய்தி எது சரி நீங்கள் சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்டு அதை கேட்டு தெரிஞ்சு வந்து இல்லை இந்த செய்தி தவறாக சொல்லிட்டோம், இந்த மாதிரி மாற்றி சொல்லிடலாம் அப்படின்னு தெரிஞ்சு சொல்லிட்டோம்னா அது அவருக்குடைய பங்கு பக்குவம். இல்லை நான் சொன்னதுதான் சரி, நான் சொன்னதான் சரி, நான் சொன்னதான் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டோம்னா வேலையை முடிஞ்சு போச்சு. நிறைய வரலாறு நிறைய இருக்குது, உதாரணம் சொல்லாமல். இப்போ விநாயகருடைய கதை எல்லாருக்கும் தெரியும். என்ன தெரியும் கேட்டால் சொல்லிட்டு வருவோம், வடநாட்டில் நடந்தது. இன்றைக்கி ராமாயணம் மகாபாரதம்லாம் கூட வடநாட்டிலேருந்து வந்தது தான் சொல்கிறாங்க. அப்படியே வந்தாலும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்த செய்தி வேறு, ஆனால் நமக்கு அதை அறிவுறுத்தியவர்கள் வேறு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வடநாட்டில் உள்ள ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் வழிபாட்டோட ஒத்தே வராது. இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகலாமே, இன்னும் கொஞ்சம் போனோம்னா இப்போ சாமிக்கு ஒரு உருவம்னா நம்ம ஊரில் எடுத்துக்கோங்க, இன்றைக்கி எல்லாரும் அப்படி தான் பண்ணுறாங்க. ஆனால் விஷயம் தெரிஞ்சவங்க நாயன்மார்கள் என்ன சொன்னாங்களோ அதுதான் செய்தி. திருநாவுக்கரசர் சொன்னார், சாமி எப்படி இருப்பார், சிவன் எனும் நாமம் தனக்கே உரிய செம்மேனி எம்மான். சிவன் எனும் நாமம் தனக்கே உரிய செம்மேனி எம்மான்.